கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் சர்வ வல்லமையுள்ள நாமம். இந்த நாமம் அதிசயங்களை செய்யும், விடுதலைகளை தரும், ஆசீர்வாதங்களை தரும், சந்தோஷத்தை தரும், பாவ மன்னிப்பை தரும், ரட்சிப்பை தரும். இது இந்த இயேசுவின் நாமம் சர்வ வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் சீஷர்களாகிய பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு ஒரு நாள் வந்தபோது அந்த தேவாலய வாசல்லே பிச்சை கேட்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன். அவன் பிச்சை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். இந்த பேதுருவும் யோவானையும் பார்த்தபோது அவர்களிடமும் பிச்சை கேட்டான். அப்பொழுது பேதுரு அவனை பார்த்து, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நீ கேட்கிற வெள்ளியோ பொன்னோ என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அந்த பிறவி சப்பானியுடைய கால்களையும் கரடுகளையும் பலன் கொள்ள செய்தது. ஹல்லேலூயா. அவன் எழுந்து நடந்து தேவனை துதித்தான், தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமம் சர்வ வல்லமையுள்ள நாமம். நமக்கு என்ன வேண்டுமானாலும் அந்த நாமத்தினாலே செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் சகல அதிகாரமும் உள்ள நாமம். அதை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவினிடத்தில் அநேக காரியங்களை கேட்கிறோம். ஆனால் சில காரியங்கள் நமக்கு நடைபெறாமல் இருக்கலாம், சில காரியங்கள் தேவன் நமக்கு தந்திருக்கலாம், இன்னும் சில காரியங்கள் தேவன் தரவில்லை என்றால் அதற்கு சில காரணங்கள் இருக்கும். ஒருவேளை தேவன் குறித்த நேரம் வரவில்லையா இருக்கலாம், அல்லது நம்முடைய பாவங்கள் தடைகளாக இருக்கலாம், அல்லது தேவன் தமக்கு சித்தமான முறையிலே சித்தமான நேரத்திலே அதை நமக்கு தருவதாக இருக்கலாம். அது ஏன் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை என்று நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய வேலை இன்னும் வரவில்லை என்றால் நாம் அதற்காக காத்திருப்பது அவசியமாயிருக்கிறது. அல்லது அது நம்முடைய பாவங்கள் அதற்கு தடைகளாக இருக்குமானால் நம்முடைய பாவங்களை நாம் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும், நோய்களை குணமாக்கும். எது வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு தர முடியும். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சேவிக்கிற இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல. அவருடைய நாமம் சர்வ வல்லமை உள்ளவர் என்பது. அந்த தேவனை நாம் பற்றி கொள்ளுவோம். இன்னும் விசுவாசத்திலே உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுவோம். தேவனுடைய விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அன்பின் தகப்பனே, பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதத்தை செய்தது போல இதே இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் அற்புதத்தை செய்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ்.